ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாம்பழ கேசரி தான் செய்கிறேன். அதில் வாங்க ஃபஸ்ட்டு மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாமா. இப்போ அதை கட் பண்ணினதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. நீ திராட்சையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இனி ரவையை வறுத்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இனி 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச ரவையை கொட்டி கிளறி எடுத்துக்கலாம். கட்டி விழாமல் கிளறி எடுத்துக்கலாம். ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்து கொட்டி கிளறி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ வெந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையெல்லாம் கொட்டி கிளறி எடுத்தோம்னா மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.